எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா அவகேடோ சாண்ட்விச். தமிழ்ல அவகேடோவை பட்டர் பழம் இல்ல வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு எப்படி சாண்ட்விச் செய்யலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பழுத்த அவகேடோ பழம் எடுத்திருக்கேன். இது காயா இருக்கும்போது நல்ல பச்சை கலர்ல இருக்கும். பழுத்ததுக்கு அப்புறம் இது மாதிரி இருக்கும். இப்போ நான் இதை ரெண்டா அறுக்க போறேன். பாருங்க, கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும். இதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு மெதுவா அப்படியே ஸ்கியூப் பண்ணி எடுக்கணும். நல்லா பழுத்த பழமா இருந்தா இது மாதிரி வந்துடும். அதுல இது மாதிரி ஒரு பெரிய கொட்டை இருக்கும். அது அழகா அப்படியே மெதுவா ஸ்குவீஸ் பண்ணா அந்த கொட்டை வெளியே வந்துடும். அதை எடுத்துட்டு இதையும் அதே மாதிரி ஸ்பூன் வச்சு ஸ்கியூப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்போர்க் வச்சு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுறேன். பழம் நல்லா பழுத்து இருந்தால் ஈஸியாக நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். காயாக இருந்தால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நான் வெட்டி வச்சிருக்கிற ஒரு அரை வெங்காயம், ஒரு பழத்துக்கு அரை வெங்காயம் போதும். அப்புறமா அரை தக்காளி, அப்புறம் அரை ஸ்பூன் உப்பு, ஒரு பச்சை மிளகாய் இது மாதிரி சின்ன சின்னதாக விதையை எடுத்துட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இது கூட நீங்கள் ரேஞ்ச் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரேஞ்ச் பிடிக்காது, அதனால் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ண போகிறேன். ரேஞ்சும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிப்போங்க, தயிர் வேண்டாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே 2 எக்கு பாயில் பண்ணி இது மாதிரி ஸ்லைசஸாக வச்சுருக்கேன். இப்போ ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணணும். அதுக்கு பேனில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டை இது மாதிரி வைங்க. ப்ரெட் ஒரு பக்கம் டோஸ்ட் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி வைங்க. ப்ரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் இந்த அவகேடோ பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ அந்த ஸ்லைசஸாக இருக்கிற எக் எடுத்து இப்படி இது மாதிரி அழகாக வைங்க. அப்புறம் இது மேலே கொஞ்சம் சீஸ். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் குழந்தைங்களுக்கு தரதா இருந்தால் இது மாதிரி சீஸ் வச்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப இது நல்லது. அப்புறம் இது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு கவர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான அவகேடோ சாண்ட்விச் ரெடி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அவ்வளோதாங்க, மிகவும் சுவையான அவகேடோ சாண்ட்விச் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.